இப்போ அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் என்ன சொல்றாங்கன்னாக்கா, நம்ம என்ன ஊழல்னாலும் செஞ்சுக்கலாம், என்ன வேணா திருடலாம் கொள்ளடிக்கலாம். ஆனா எலெக்ஷன் டைம்ல 1000 ரூபாய் கொடுத்தா போதும் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. அந்த மனநிலையில இருக்காங்க இல்லையா? மக்களும் அந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. இந்த தடவை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த தடவை வந்து தளபதி நிக்கிறாரு, வர காசை வாங்கிக்க தான் செய்வாங்க. ஆனா ஒரு ஓட்டு கூட விழுவாது. நீங்க வேணா கணக்கெடுத்து பாருங்க. இதே மீடியா சரி, அந்த 2026ல தளபதி கொடுக்குற ஒரு ஸ்பீச்சும் இந்த காசு அவங்க கொடுக்கறதும் காசு ஜெயிக்குதா ஸ்பீச் ஜெயிக்குதான்னு அன்னைக்கு நீங்களே பாப்பீங்க. 2026ல இன்னைக்கு தளபதி பேசுவாருன்னு தெரியும். ஆனா இந்த மாதிரி தமிழக முதலமைச்சரை பத்தி முத்துவேல் கருணாநிதினு சொல்ற வந்து இதுவே ரொம்ப பெருமையா இருக்கு. தளபதியே இந்த மாதிரி சொல்லிட்டாரு. இனிமே நாங்க சும்மா இருப்போமா? நார்மலாவே நாங்க வந்து ஸ்டாலினை வந்து என்ன பேச்சு பேசுவோம், முதலமைச்சர் என்ன பேசணும் பேசுவோம். ரெண்டாவது இப்ப மோடியும் பேர் சொல்லிட்டாங்களே. ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது சொன்னாங்களே, தமிழ்நாட்டுல ஆடுற இந்த லேடியா அந்த மோடியானா, அதே தளபதி கையில எடுத்து இந்த தளபதியா அந்த மோடியாங்கிற தத்துவத்தை சொல்லாம சொல்லிட்டேன். அதே மாதிரி ஒன்றிய அரசையும் வந்து பார்த்து சொல்லிட்டாங்க, பேர் சொல்லன்ட்டு. இன்னைக்கு நான் பேரை சொல்லிட்டேன் வச்சுக்கங்க, இதைதானே நீங்க கேட்டீங்க, பேர் சொல்லன்ட்டு. இனி தமிழ்நாட்டுல எல்லாரும் தளபதி பேர் வந்து முதல்வரும் கூட சொல்லல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வேற சொல்லிட்டாருல. இனி தமிழ்நாட்டுல வந்து இது ஒரு பட்டிமன்றமா இன்னும் ஆகும். நாங்க 2026ல தளபதிக்காக உழைக்கிறது நிச்சயம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இதனால என்ன விளைவு வந்தாலும் சரி, என்ன அச்சுறுத்தல் வந்தாலும் சரி, 2020 தளபதியை உட்கார வைக்கிறது உறுதி. மக்கள்கிட்ட ஏதாவது நல்லது செஞ்சாக்கா நம்ம இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம் அதுன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்பாங்க. ஆமா, நீங்க என்னென்ன சொல்லிட்டு ஓட்டு கேட்பீங்க? தளபதி சொன்ன ஒரே வார்த்தை, எல்லாரும் சொல்லிட்டு செஞ்சுட்டு செய்யறதா சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாங்க. மக்களை வந்து நீங்க போய் நேர்ல போய் சந்திங்க. ஒவ்வொரு பூத்து வார்டு போட்டீங்களே, அவங்க வீட்டுல ரெகுலரா டெய்லி நீங்க வந்து ஒர்க் இருக்கிறப்ப சரி இல்லாம நேர்ல போய் சந்திச்சு அவங்க குறை என்னன்னு தெரிஞ்சு நீங்க அவங்க மத்தியில நீங்க தளபதி வெற்றி கழகத்தை இருக்கீங்க பதிவு பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க நல்லது செஞ்சது செய்யாதனால அவங்களுக்கே புரிஞ்சிடும் யார் யார் நல்லது செய்யறாங்க செய்யலங்கிறத. அதனால நீங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் இடத்துல நேரடியா போய் செய்யுங்க. வெளியில நின்று மைக்க பிடிச்சிட்டு நீங்க நான் அதை செஞ்சிருக்கோம் இது செஞ்சிருக்கோம் சொல்ற அரசுக்கு மத்தியில நம்ம நேரடியா செஞ்சுட்டு கூட கேட்டோம்னா எல்லா ஓட்டும் நமக்கு தான். திமுகவை விமர்சனம் பண்ணி ஓட்டு கேட்கணும்னா என்ன சொல்லி விமர்சனம் பண்ணி ஓட்டு கேட்பீங்க? பெண்கள் பாதுகாப்பை சொல்லி கண்டிப்பா கேட்டே ஆகணும். ஏன்னா சமீபத்தில் அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில நடந்தது வந்து எல்லாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அந்த விஷயத்த நடந்து இன்னைய வரைக்கும் அந்த நியூஸ் நான் கேள்விப்பட்டு பார்த்தேனே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் அந்த நியூஸ் என்ன ஆச்சுன்னே தெரியல. எவ்வளோ பேர் அந்த சார் யாருன்னு சொல்லி விமர்சனம்லாம் பண்ணாங்க. அதுக்கு இன்னும் முற்றுப்புள்ளி யாரும் வைக்கல. தமிழ்நாட்டு அரசியல் தளபதி பேசுற முதல் வார்த்தை இந்த வார்த்தை தான். பெண்களுக்குன்னே கையெழுத்து பாதுகாப்பு உரிமை 100% உறுதிங்கிறத சொல்லிட்டாரு. அதையே நாங்கள் வந்து சொல்லி கேட்போம். ரெண்டாவது நாங்கள் வந்து மக்கள் இடத்துல வந்து கொண்டு போய் சேர்க்கறது என்ன, பெண்கள் பள்ளி குழந்தைங்களை பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி நாங்களே ஏற்படுத்தி செஞ்சு கொடுப்போம். 2026ல மாற்று அரசியலா விஜய் அண்ணா வராரு, ஓகேங்களா? அதே போல காங்கிரஸ்னா சீமானோ அதான் சொல்லி தான் வந்திருந்தாரு. இதே மாதிரி அண்ணாமலை இருக்காரு. 2026ல மாற்று அரசியல 3 அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. இந்த 3 அரசியல் தலைவரை யார் மக்கள் ஆதரிப்பாங்க? தளபதி ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, ஏடிஎம்கே டிஎம்கே எப்படியோ இந்த தடவை ஏடிஎம்கே எல்லாம் கிடையாது, டிஎம்கே தாவேக்கா தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. தமிழ்நாட்டுல மிகப்பெரிய கட்சி 2 கட்சி இருந்த இடத்துல இன்னைக்கு தளபதி கட்சி டிவிகேவும் டிஎம்கேவும் தான். இந்த 2 கட்சி தான் இருக்கும் கண்டிப்பா. வேற பாஜக மாற்று அரசியல் வர்றதுதான் 2 கட்சி தான் பெரிய கட்சியா இருக்கும். அது வந்து டிவிகேவும் டிஎம்கேவும் தான் இருக்கும் இந்த வருஷம். போன வருடம் எப்படி இல்லை, இந்த வருஷம் அதுதான் இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய கட்சி ஆயிடுச்சு. இனி தான் போவோம். ஓகேண்ணா, தினம் பாப்பீங்க எவ்வளவு பேர் கூடுறாங்க. சாதாரண ஒரு நிகழ்ச்சி இருந்தா கூட நல்ல கூட்டம் வருது. அதனால நம்பலாம். மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு என்னதான் 2026ல தளபதி நிக்கிறாரு. நல்லவங்களா தேர்ந்தெடுக்க வந்துட்டாங்க மக்கள். அதனால மக்கள் தேர்ந்தெடுத்து எடுக்கிற பெண்கள் ஓட்டு 100% தளபதிக்கு தான்.